ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி குட்டி பிளான்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரம்பை பிளான்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து ரம்பா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு போடுவாங்கன்னா பிரியாணிக்கெலாம் போடுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் சின்ன சின்ன டப்பாஸில் நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். பிரியாணிக்கு பிச்சு போட்டுப்பாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு வாசம் வருதான்னு கேட்டால் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸுங்க. இது வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா டீக்கு போடுவாங்க. இது அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. க்ரீன் டீஸு, நம்ம நார்மல் டீ எல்லாத்துலேயுமே போடலாம். இது நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போட்டு குடிச்சு பார்த்தோம். ஆனால் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. சத்து இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. நம்ம நார்மல் டீ குடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நிறையா போடணுமா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டப்பா நம்ம வீட்டிலே போட்டு இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு நம்ம குடிக்கிற டீ காஃபியை கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக குடிக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி போட்டு குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மாதுளை அதுவே தன்னால் வந்துச்சுங்க. இந்த மாதுளம்பழம் இதில் பாருங்களேன், சின்னதாக ஒரு பிஞ்சு விட்ருக்கு. அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இல்லை நிறைய பூவும் விட்ருக்குங்க. இதில் ஒரு பிஞ்சும் இருக்குது. அதுவே வந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள்.